தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா தமிழ்நாட்டை சாராத வெங்கட் நாராயணன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாதகம், துரோகம். ஒரு அமைச்சர் பதவிக்கு உண்டான அந்தஸ்து உள்ளது அந்த பதவி. அதில் தமிழர் அல்லாதவர் நியமிக்கப்படுறாரு. அவருக்கு தமிழ்நாட்டோட பூகோளம், தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ தனக்கு தெரிஞ்சவர், தனக்கு வேண்டப்பட்டவர்னு அந்த பொறுப்பில் கொண்ட வெங்கட் நாராயணன் நியமித்தது ஒரு அதிகார முறைகேடு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்ச ஒரு ஜனநாயக துரோகம். அதே போல் தமிழ்நாடு இன்னைக்கு கலப்பண தாயகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. வடநாட்டுக்காரங்க பல லட்சக்கணக்காக இங்கே ஊடுரு விடாங்க, வாக்குரிமை பெறுறாங்க. அதுக்கு உள் நுழைவுச்சீட்டு முறை கொண்டு வரப்படணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு வலியுறுத்துங்கிற கோரிக்கையை வச்சு நாங்கள் இந்த போராட்டம் செய்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளில் 80 விழுக்காட்டுக்கு மேலே மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருங்கிற கோரிக்கையை வச்சு இந்த போராட்டம் செய்கிறோம். ஆளும் தாவேக அரசு ஒரு மாற்றா இருக்க போறதில்லை. திமுக அதிமுக என்ன பண்ணிச்சோ அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தை அவங்க பண்ண போகிறாங்க. நிர்வாகத்தில் அதே நடைமுறை, அதே செயல்பாடு, அதே அணுகுமுறை தான் இருக்குது. ஒருபோதும் ஊழல் இருக்கப்படதில்லை, லஞ்சத்தை ஒழிக்கப்படதில்லை. அப்போ அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பரப்புரை செய்கிறோம். அதோட தொடக்கமாக முதலமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் தொடங்கியிருக்கோம். எல்லாமே வெளி வேஷம் தானே, எல்லாம் நாடகம் தானே, எல்லாம் வெளி பூச்சு. சொல்றதுக்கு நல்லா இருக்கு. பெரம்பூர்ல அதுக்குன்னு பிரத்யேகமாக செயலியை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடைமுறையில் என்ன இருக்கு? இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறப்ப பெயர் வலிமையா இருக்கு, இருப்பா இருக்கு. ஆனால் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பிரத்யேகமாக அதாவது அதிகாரம் இருக்கா? அவங்க புலனாய்வு பண்ணலாமா, விசாரணை பண்ணலாமா? அப்படிதான் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக பயிற்சி வழங்கப்பட்டுச்சுன்னா எதுவும் கிடையாது. வெறுமனே ரோந்து போக போறாங்க, அவ்வளவுதான். அதுவும் மொத்தமாக இது வரைக்கும் 2565 பேருங்கிறாங்க. அது 5000 பேரா விரிவாக்கம் செஞ்சா கூட தமிழ்நாட்டில் 4 கோடி மக்கள் தொகை, பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, பல நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பு. எப்படி ரோந்து மூலமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க முடியும்? அப்ப மக்களை ஏமாற்றுவதற்கு, ஒரு வேடம் விடுவதற்கு இது போன்ற செயலிகள், இது போன்ற திட்டங்கள் இருக்கும். ஆனா களத்துல மக்களுக்கு பயனளிக்காது. அதான் தாவேக அரசோட உண்மையான முகம். ஒரு பக்கம் அனுமதியை கொடுத்து விட்டு இந்த பக்கம் அமைச்சர் சொல்றாரு, கனிமவள துறை அமைச்சர் சொல்றாரு, மக்களோட முடிவுக்கு மாறா எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. நீங்க அனுமதி கொடுக்காம இருந்தா காலாவதியா இருக்கும். ஒரு கொடுங்கோல் திட்டத்துக்கு அனுமதி தர்றீங்கன்னா நீங்க தான் உங்களோட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க அந்த திட்டத்துக்கு எதிராக. நீங்க எதுக்காக கையெழுத்து போடணும்? எதுக்காக அனுமதி தரணும்? பாஜக எந்தெந்த இடங்கள்ல கையெழுத்து போட சொல்லுதோ அத்தனை இடங்களையும் விஜய் கையெழுத்து போட்டுருவார். பாஜக எதிர்ப்பை கடந்த காலத்துல திமுக எதிர்த்து பேசுவாங்க, ஆனா ஆதரவு செயல்படுவாங்க. தாவேக பொறுத்த வரைக்கும் எழுத்து கூட பேச மாட்டாங்க, அவங்க மண்டிட்டுருவாங்க. அதான் நடக்குது. தற்போதைய அரசு சட்ட ஒழுங்கு செயல்பாடுகளுக்கு முதல்ல பொறுப்பேற்குதா? தமிழ்நாடு முழுக்க தாவேக காரங்களே சட்ட ஒழுங்கு சிக்கலை ஏற்படுத்துறாங்க. தாவேகாவோட நிர்வாகிகள் பெயர் அடிபடுது. தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், அவர் மேல ஒரு பெண்ணு பாலியல் புகார் சொல்றாங்க. அது கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணும் இல்லையே. அப்ப திமுக அதிமுக என்ன பண்ணிச்சோ அதான் பண்றாங்க. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது அதானே பண்றாங்க. வேற என்ன இருக்குது? முருகன்கிறவர் எங்கள் இனத்துல பிறந்து வாழ்ந்து மறைந்த மூதாதை முன்னோர். அவரை திருடி தன்மைப்படுத்தக்கூடிய வேலையை இந்துத்துவா செய்யுது. அதனால அவர் வட மாநிலத்தில் பிறந்தாரு, அவர் இவருன்னு வரலாற்றை புனைய முற்படலாம். கடந்த காலத்தில் திருடி சேர்த்திருக்கலாம். சமகாலத்தில் முருகன் எங்கள் மூதாதை, எங்கள் முப்பாட்டன், எங்கள் முன்னோர்னு நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த வரலாற்று திரிவை அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் கருத்து பரப்புரை மூலமாக முன்னெடுப்போம். ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல வர்றோம். ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப பாடுபடுவீங்கன்னு. ஏன்னா எங்களோட தோல்வி எங்களுக்கான தோல்வி இல்லை. நாங்கள் நினைச்சிருந்தா 8 விழுக்காடு வாக்கை கொண்டுக்கிற நாம் தமிழர் கட்சி வைகோ போல, திருமா போல, இன்னபிற கட்சிகள் போல கூட்டணிக்கு போய் எம்எல்ஏ பெற்றுக்கலாம், எம்பிஏ பெற்றுக்கலாம், பல கோடிகளை பெற்றிருக்கலாம். அப்படி பண்ணோம்னா மக்களுக்கு செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம்னா அதை செய்யாம எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்கு அனுப்போம் அப்படின்னு நிற்கிறோம். ஒரு கட்சியை எப்படி மதிப்பிடணும்னா செயல்பாட்டை கொண்டு, கோட்பாட்டை கொண்டு தான் மதிப்பிடணும். வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனால் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் போட்டி போட்ட 2 தேர்தலையும் தோத்து போனார்.
ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு அவர் தோத்திருக்காரு, ஜீவா தோத்திருக்காரு. ஐயா அண்ணாவோட இறப்புக்கு கூட்டம் வந்துச்சு, இறப்புக்கு பெரிய கூட்டம், உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தொகுதியில தோத்திருக்காரு. இப்ப தோல்விங்கிறது நான் பொறுப்பு கிடையாது. என்னன்னா ஒரு போர்க்களத்துல நான் சண்டை போடுறேன், வலிமையா சண்டை போடுறேன்னா வெற்றி பெற்றுவேன், சண்டை ஒழுங்கா போடலன்னா தோத்துருவேன். இது போர்க்களம். ஆனா ஜனநாயக களத்துல நான் என்ன ஆகப்பெரிய முழக்கத்தை வச்சாலும் கருத்தை சொன்னாலும் நான் வெற்றி பெறுமா இல்லைங்கிறத மக்கள் தான் தீர்வு பண்றேன், மக்கள் தான் முடிவெடுக்கிறேன். அப்ப என்னோட பிள்ளை இல்ல, மக்களோட பிள்ளை தான். அப்ப நாம் தமிழக கட்சி எந்த பாதகம் செய்யல, மக்கள் விரோதம் செய்யல, மக்கள் தான் தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அதை உணர்வாங்க, உணர்ந்து மாத்திக்குவாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தவங்க யாருமே பெரம்பூர் தொகுதியை இருந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்படல. இந்த முறை பெரம்பூர் தொகுதியிலிருந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். எங்க தொகுதியை சார்ந்து 34, 35, 37, 36 இந்த 3 பாகங்களை ஒட்டி தான் அந்த ஒருமையூர் குப்பை தொட்டி இருக்கு. அதாவது பெருங்குடி, அதுக்கடுத்து வடசென்னையில் இருக்கிற கொடுமையூர் குப்பை தொட்டி. இதோடைய மொத்த கொள்ளளவு எவ்வளவு சொல்றாங்கன்னா கழிவு 96 லட்சம் மெட்ரிக் டன்ன்றாங்க. 96 லட்சம் மெட்ரிக் டன். இதை எப்படி அகற்ற போறாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், பசுமை தீர்ப்பாயமே கேட்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்கறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்ப பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற விஜய் முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். 2வது 52 நாள் ஆச்சு எங்க தொகுதியுடைய ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு. இந்த 52 நாள்ல ஒரு நாள் கூட என் தொகுதியை எட்டி பார்க்காத ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் விஜய் மட்டும்தான். ஆனா அவர் வரப்போறன்னு சொல்லிட்டு என் வீட்டுல இருந்து 10 வீடு தள்ளிதான் இருக்கு அந்த அலுவலகம். அந்த அலுவலகத்தை ஒரு மாளிகை போட ரெடி பண்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் ஆச்சுல, பணபோத்திர புலவனாளர் ஆச்சுல, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ அவ்வளவு மேம்படுத்துறாங்க. இதுவரை பூச்செடிலாம் வைக்கிற பூச்செடி வைக்கிறாங்க, அந்த ரோட்டுக்கு மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, வெட்டி அழகுபடுத்துறாங்க. இங்க பக்கத்தில் இருக்க இந்த மரச்செடிகளை அன்னைக்கு இந்த கொம்புகளை மழை காலத்துல விடுறதில்ல. ஆனா ஒரு முதலமைச்சர் வரப்போனா அந்த அலுவலகம் மாறுது. அப்ப அலுவலகம் மாறுச்சுன்னா குப்பை தொட்டி மாற்ற முடியுமா முடியாதா? கண்டிப்பா மாற்ற முடியும். இது இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாத இந்த அலுவலகத்தை குப்பை தொட்டி பக்கத்தில் வச்சிருங்க. முதலமைச்சர் அலுவலகத்தை குப்பை தொட்டி பக்கத்தில் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த குப்பை தொட்டியை மாற்றுவார். ஏன்னா முதலமைச்சர் வரையில குப்பை தொட்டி இருக்கக்கூடாதுல, குப்பை எடுக்கிறீங்களா? அப்ப முதலமைச்சர் அலுவலகம் அங்க போச்சுன்னா குப்பை தொட்டி எடுப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ஆர்டி சேகர்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இங்க இருக்கிற கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்ட வாங்கறதுக்காக அந்த குப்பை தொட்டில சுடுகாட்டுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் ஒதுக்கினாரு. 2 ஏக்கர் சுடுகாட்டுக்காக ஒதுக்கினாரு ஆர்டி சேகர். அப்படி சொல்லி அந்த ஜெயிக்க முடியல. ஆனா அதே இடம் இன்னைக்கு புறம்போக்கு இருக்கு. இந்த எம்எல்ஏ ஆபீஸ நீங்க அங்க மாத்தினா கொடுங்கூர் குப்பை தொட்டி மாற்றப்படும் மாற்றப்படலாம். இதை தயவு செஞ்சு ஆராய்ஞ்சு எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். நீங்க அடித்தட்டு மக்கள், மிஸ்டர் விஜய் இந்த பகுதியில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. முல்லை நகர், கனவாசி நகர், பாரதி நகர் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகப்படியான ஓட்டு விழுந்ததுன்னா முல்லை நகர் மக்கள் தான். அந்த முல்லை நகர் மக்கள் தான் அதிகப்படியான கேன்சர், புற்றுநோய், உடம்பு அரிப்பு நோயில பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த குப்பை தொட்டி நீங்க தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடிவாளமா இருக்க, மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. மிக்க நன்றி வாய்ப்பு எடுத்ததுக்கு. அரசே, விஜய் அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு. தமிழர் அல்லாத டெல்லி பிரதிநிதியை திரும்ப பெறு, திரும்ப பெறு. தமிழ்நாட்டின் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் 80% உறுதிப்படுத்திடு, உறுதிப்படுத்திடு. சட்டம் இயற்றி உறுதிப்படுத்திடு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் 80% உறுதிப்படுத்திடு, உறுதிப்படுத்திடு. சட்டம் ஏற்றி உறுதிப்படுத்திடு. திரும்ப பெறு, திரும்ப பெறு. தமிழர் அல்லாத டெல்லி பிரதிநிதியை திரும்ப பெறு, திரும்ப பெறு. சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட, தமிழர் நலனை பாதுகாத்திட உள் நுழைவு சீட்டு என்னும் சட்டத்தை நிறைவேற்று, நிறைவேற்று, நிறைவேற்று.